உங்க பாரத்தை பெற்றவங்களாக நாங்க போகணும்பா. ஏனோ தானோ எங்களுக்காக வாழ்ந்தது போதும், எங்களுக்காக நாங்கள் உம்மை தேடினது போதும். நாங்கள் இனி உங்க தேவையை நிறைவேற்றவர்களாம் மாறணும்பா. ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்காக நான் உம்மை தேடினது உண்டு, என் தேவைகளுக்காக நான் தேடினது உண்டு. ஆனா இன்றைக்கு உங்க தேவையை நான் நிறைவேற்ற விரும்புறேன்ப்பா. உங்க ஆசையை நான் நிறைவேற்ற விரும்புறேன்ப்பா. உங்க சித்தத்தை நான் செய்ய விரும்புறேன்ப்பா. என்னை அர்ப்பணிக்கிறான். என்னை ஜெப ஆவியினால நிரப்புங்க, என்னை மன்றாட்டின் ஆவியினால நிரப்புங்க. எனக்காக நான் வாழ்ந்தது போதும், இனி ஒரு வாழ்க்கை நான் உமக்காக வாழ ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மேல கர்த்தர் நம்மளை பாரத்தை வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் இறங்கி வருகிறார். இன்னைக்கு கூட்டங்கள் எல்லாம் நமக்காகவே நாம் இயேசுவை தேடுகிறோம், நம்முடைய தேவைக்காக வரை யூஸ் பண்றோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பாரத்தை உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். சகோதரா, சகோதரி, நீ அவருடைய பாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் சித்தத்தை செஞ்சன உன் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். உன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம மாறி போகும். ஆண்டவர் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் நோக்கமே அப்பா நம்மளை விடுதலை ஆக்குவது உண்மைதான், நம்முடைய பாரத்தை மாத்துறது உண்மைதான். ஆனா இன்றைக்கு அவர் பாரத்தை பெற்றவர்களாக, ஏதோ கூட்டத்துக்கு மட்டும் வரும்போது ஜெபிக்கிறவர்களாக அல்ல, இனி வாழ்நாள் முழுது நம்ம ஜெபம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை கட்டணும். கரங்களை உயர்த்தி, அப்பா இதுவரைக்கும் எனக்காக வாழ்ந்தது போதும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக நாம தேடினது உண்மைதான், என் தேவைக்காக நாம யூஸ் பண்ணது உண்மைதான். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இன்றைக்கு எனக்கு உங்க பாரத்தை வைங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாரத்தை பெற்ற மகனாக மகளாக நான் இந்த பூமியில் இருக்கிற கடைசி வினாடி வரைக்கும் உங்க சித்தத்தை செய்து முடிக்கணும். அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறாருங்க. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று அங்கலாய்க்கிறவரா கர்த்தர் இறங்கி வருகிறார். இன்னைக்கு அறுபடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். இன்னைக்கு அநேகர் இயேசுவை தனக்காக தேடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் தேவையை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக மகளாக நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக அந்த கூட்டத்துக்குள்ள அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய பாரத்தை உனக்குள்ள வைக்க விரும்புகிறார்.